ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை பயன்படுத்தி எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களுடைய இமேஜோட குவாலிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரெமினி ஆப்பில் உங்களுடைய இமேஜ் ஆட் பண்ணி உங்களுடைய இமேஜோட குவாலிட்டியை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் இப்போ ரெமினி ஆப்பில் உங்களோட இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த எல்லா இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது ரெண்டாவது ஸ்டெப்பு. இந்த ரெண்டை மட்டும் பண்ணிட்டா போதும். நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரிசல்யூஷன் இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய பிக்கை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் அடையிடும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் ஆயிரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் நம்ம சேவ் பண்ண போகிறோம். மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். சேம் மெத்தடு தான் உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜுக்கும். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோமோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ண போயிடலாம். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் எல்லாமே இமேஜ் நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அது போக ஒரு 3 எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. அது எல்லாமே ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இங்கே நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இப்போ ஆடியோ இருக்கா, ஆடியோ கீழே பார்த்தீங்கன்னா 3 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 7 குரூப் நான் கொடுத்துருக்கேன். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ன்னு சொல்லி ஒரு 7 குரூப் நான் கொடுத்துருக்கேன். 7 குரூப்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜில் உங்களோட இமேஜ் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க குரூப் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா நான் உள்ளே ஆட் பண்ணியிருக்க எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்தோனிராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு இமேஜ் நான் கொடுத்துருக்கேன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள இந்த மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டர் சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தட் தான் உங்களுடைய அடுத்தடுத்த குரூப்புக்கும். இப்போ குரூப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. சேம் மெத்தட் தான். கீழே உள்ள அந்த யூடியூப் அந்தராஜ் கிரியேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இவ்வளோ தான். இப்போ நான் சொன்ன மெத்தடில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். குரூப் 1 இருந்து குரூப் 7 வரையாக கொடுத்துருக்கேன். அந்த எல்லா இமேஜ்லையும் நான் கொடுத்துருக்க குரூப்லையும் நான் கொடுத்துருக்க இமேஜில் உங்களோட இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் கொடுத்துருக்க அந்த 7 குரூப்லையும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வாங்க. இந்த குரூப் எல்லாமே முடியுது பார்த்தீங்களா? இந்த குரூப் எல்லாமே முடிகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஆடியோட எண்டு வரையாக பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் கொடுத்துருக்க இமேஜில் மட்டும் உங்களோட இமேஜை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அந்த ஸ்டெப்பு தான். ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே உள்ள மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்கு வந்து போயிடும். இப்போ நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க மீதி இருக்கிற எல்லா இமேஜ்லையும் உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நான் எடிட் பண்ண போகிற இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டீங்க. வாங்க அதுக்கு எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணாங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சக்கப்புறம் அப்படியே கீழே வந்துக்கோங்க. இப்போ ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1, எஃபெக்ட் 2, எஃபெக்ட் 3ன்னு சொல்லி ஒரு 3 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். கீழே கொடுத்துருக்க அந்த 3 எஃபெக்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 இருக்கா? இந்த ஃபஸ்ட்டு உள்ள எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள ஆரோ மாதிரி பக்கத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா? அதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த எஃபெக்ட் 1ல் உள்ள எஃபெக்ட்டை நம்ம வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே மேலே மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேமரா 1 சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்கா? இந்த இடத்துல கேமரா 1 சொல்லி ஒரு இமேஜ் இருக்கும். சரி, அது ஒரு குரூப் மாதிரி இருக்கும். அந்த கேமரா 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கேமரா 1 கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல் இருக்கா? அது பக்கத்தில் லாஸ்ட் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கன், பேரண்ட் ஷேடோ, பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி இந்த எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கன் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல உள்ள மூவ் ஆன் டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஒரு ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இதை தவிர வேறு எந்த ஐக்கான் ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேமரா 1க்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சூப்பராகவே ஆட் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு எஃபெக்ட் 1ல் உள்ள எஃபெக்ட்டை நம்ம காப்பி பண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே கீழே வந்துக்கோங்க. எஃபெக்ட் 2 இருக்கா? இந்த எஃபெக்ட் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் 2 செலக்ட் பண்ணக்கப்புறம் சேம் மெத்தட் தான். இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா? அதை செலக்ட் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இதை எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா நம்மளோட இமேஜில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்படி ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே இருந்த இமேஜ் வந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? இதில் எப்படி இமேஜுக்கு எஃபெக்ட் கொடுக்கணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்கா? இந்த ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா? அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் பேஸ்ட் ஸ்டைல் இருக்கா? அது பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சேம் மெத்தட் தான். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் 2ல் உள்ள எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஐக்கானும் இந்த மூவ் ஆன் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த 2 ஐக்கான் மட்டும் ஆனில் இருக்கணும். இதை தவிர வேறு எந்த ஐக்கான் ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே உள்ள வந்து ஆட் ஆயிரும். இப்போ சேம் மெத்தட் தான் அடுத்தடுத்த இமேஜுக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜில் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இமேஜை நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு இமேஜ் விட்டுருங்க. ஒரு இமேஜ் விட்டுட்டு அடுத்து 3வது இருக்கிற இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் மெத்தட் தான். இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேரெக்டாகவே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து அப்படி அடையிடும். அடுத்து ஒரு இமேஜ் விட்டுக்கோங்க. அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் அந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள பேஸ்ட் ஸ்டைலுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அப்படி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ண இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசை ஆட் ஆகிட்டே வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு இமேஜ் வந்து விட்டுக்கோங்க. ஒரு இமேஜ் விட்டுட்டு அதுக்கு அடுத்து உள்ள இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைலுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சூப்பராக
இப்போது நான் உங்களுக்கு சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க எல்லா ஆடியோட எண்டு வரை நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் ஒரு இமேஜ் டு ஒரு இமேஜுக்கு நம்ம இப்போ காப்பி பண்ணி எஃபெக்ட்டை நான் சொன்ன மெத்தடில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எஃபெக்ட் டூலில் உள்ள எஃபெக்ட்டை காப்பி பண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ கீழே உள்ள எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2 அந்த 2 எஃபெக்ட்டையும் நம்ம காப்பி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கடைசி வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 3 இருக்கா, அந்த எஃபெக்ட் 3 கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரைஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம இமேஜ் எங்கேருந்து கொடுத்துருக்கோங்க போய்க்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இமேஜில் வந்து எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டோம். இப்போ செகண்ட் இமேஜில் நம்ம எந்த ஒரு எஃபெக்ட்டும் கொடுக்கல. இப்போ அந்த செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் பேஜ் ஸ்டைல் கிட்ட லாஸ்ட் உள்ள ஆரம்ப இருக்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எப்போதும் போல கலர் ஐக்கான் பேரன்ஸாலோ பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி ஆப் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு எஃபெக்ட் ஐக்கானும் மூவ் அண்ட் ராசம் இந்த 2 ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இப்போ பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஊடால ஆட் பண்ணியிருக்கிற அந்த ஊடால ஒரு ரெண்டாவது இமேஜ் இருக்கா, அதுக்கு எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டோம். அதுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சூப்பராகவே ஆட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த இமேஜில் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்து உள்ள இமேஜில் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் டு ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணாமல் கொடுத்துருப்போம். நம்ம கொடுத்துற ஊடால விட்டுருக்க அந்த ஒவ்வொரு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணாமல் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா, நம்ம எங்கெங்கே இமேஜுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் கொடுத்துருக்கோமோ அந்த எல்லா இமேஜுக்கும் நம்ம இப்போ காப்பி பண்ணிட்டு வந்து ஆட் பண்ண எஃபெக்ட்டை ஒரு இமேஜ் டு ஒரு இமேஜ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். எங்கெங்கே எஃபெக்ட் ஆட் பண்ணலையோ அந்த எல்லா இமேஜுக்கும் இப்போ காப்பி பண்ண எஃபெக்ட்டை வரிசையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் உள்ள பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் நான் ஆடியோட எண்டு வரையாக கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நீங்கள் இப்போ காப்பி பண்ணி எஃபெக்ட்டை 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஆடியோட எண்டு வரை எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி 3D கேமரா ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள இந்த லைனில் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள கேமரா ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆப்பில் இருக்கும். அந்த கேமரா ஐக்கான் மட்டும் ஒரு ஆடி டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3D ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிரும். ஓகேவா, இப்போ நீங்கள் வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வீடியோ ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த ஒரு வீடியோவை நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்களாகவே எடிட் வந்து பண்ணிட்டேங்க. நீங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை சேவ் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேமரா கேனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து கிடைக்காது. நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணும்போது இந்த கேமரா கேனை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு சரி ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க.